யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்டு அதிசொகுசு சுற்றுலா கப்பல் இன்று வெள்ளோட்டம். யாழில் சட்டவிரோத உள்ளூர் இழுவை மடை தொழில் அனுமதி வழங்கியவர்கள் யார்? வர்ணகுலசிங்கம் கேள்வி. மக்கள் அனைவரையும் கூட்டி தீர்மானித்த வேலை திட்டம் எவ்வாறு மாறியது? புதுக்குடியிருப்பில் போராட்டம். மன்னாரில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு 10 வயது சிறுமி, நீதிமன்றம் உத்தரவு. நான் விடுதலை புலிகளுக்கு எதிரானவனில்லை, அத்துரலிய ரத்தன தேரர் பகிரங்கம். இலங்கையின் இறையாண்மையை ஆதரிப்பதற்கு அமெரிக்கா தீர்மானம். கொழும்பு ஆயர் இல்லத்தை முற்றுகையிட்டு கடற்தொழிலாளர்கள். வியாழேந்திரனுக்கு எதிராக மட்டக்களப்பில் சவப்பட்டியுடன் போராட்டம். விடுதலை புலிகளின் தங்கு ஆபரண புதையல் அகழ்வு பணிகள். இந்திய நிதியுதவியின் கீழ் இலங்கையர்களுக்கு 10,000 வீடுகள். இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் காரைநகரில் உள்ள மகாசேன் மரைன் என்ற கப்பல் கட்டும் தொழிற்சாலையில் பர்மா நாட்டுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு அதிசொகுசு சுற்றுலா கப்பல் இன்று காரைநகர் துறைமுகத்தில் வெற்றிகரமாக வெள்ளோட்டம் இடம்பெற்றது. இந்த கப்பல் பர்மா நாட்டுக்கு வழங்கப்படவுள்ள சுற்றுலா அதிசொகுசு கப்பலாகும். இதனை தயாரித்து பரீட்சார்த்த பயணம் காரைநகர் துறைமுகத்திலிருந்து இன்றைய தினம் வெற்றிகரமாக முடிந்தது. இது சூரிய மின்சக்தி வசதியை கொண்ட சொகுசு கப்பல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் குறிப்பாக வடக்கில் யாழ்ப்பாணம் காரைநகரில் இவ்வாறான ஒரு தொழிற்சாலை உருவாக்கியுள்ளது என்பது பெருமைக்குரிய விடயமாகும். இலங்கையில் தடை செய்யப்பட்ட இழுவைமடி படகு தொழில் யாழ்ப்பாணம், மன்னார் ஆகிய பிரதேசங்களில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றமைக்கு யார் அனுமதி வழங்கியுள்ளார்கள் எனவும், கட்பெட்டி போன்ற இடங்களில் இவை முற்றாக தடை செய்யப்பட்டு மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடியில் ஈடுபடுகின்ற நிலையில் ஏன் இவ்வாறு இரட்டை நிலையில் சட்டம் கடைபிடிக்கப்படுகின்றது என யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சமாசங்களின் சம்மேளன தலைவர் நா. வர்ணகுலசிங்கம் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த உள்ளூர் இழுவப்படகு சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இங்கு எழுந்துள்ளது. தாங்கள் இந்த ராலை பிடிக்காட்டி எப்படி பிடிப்பதாக இந்த உள்ளூர் இழுவப்படகு செய்கிறவர்கள் ஒரு கோரிக்கை கொண்டு விட்டிருப்பார்கள். நாங்கள் இது சம்பந்தமாக கல்பட்டியிலே உள்ளூர் இழுவப்படகு 23 உள்ளூர் இழுவப்படகுகள் தொழிற்சேத இடத்துல இன்றைக்கு அவர்கள் வழக்கு போட்டு அந்த உள்ளூர் இழுவப்படகு நிறுத்தப்பட்டிருக்கு. அப்போ நிறுத்தப்பட்டு 1.5 வருஷம் 1.5 வருஷத்துக்கு கூட 2 வருஷம் ஆகுது. அப்போ நாங்கள் இது விடயமாக இதை இந்த மக்களோட போய் கதைச்சி இது என்ன மாதிரி இந்த தொழில் தோன்றல் நடக்குது, எப்படி நடக்குது, இந்த உள்ளூர் தோழர் நிறுத்தப்பட்ட பிறகு தொழில் விவரங்கள் எப்படி என்று அறிகிறதுக்காக நாங்கள் கல்பட்டி போயிருந்தாங்க. கல்பட்டியில் இருந்து படகு மூலமாக பூக்குளம், மலக்கார்பார், அடுத்தது 3-4 சங்கங்கள் 5 சங்கங்களுக்கு போனாங்க. வத்தலக்குன்று அதே மாதிரி 5 சங்கங்களில் போய் மக்களை போய் விசாரிச்சுட்டு போய் நாங்கள் கரையில் இறங்கி பார்த்துட்டு போய்க்கிலேயே ஒரு 2-3 பேர் இறால் தட்டி கொண்டு இருக்கிறேன். 1.25 விலை படுத்து இறால், அதில் பெரிய கருவட்டன் இறால், தாளன்றால், வெள்ளு இறால்னு சொல்லி பல இறாலும் பட்டு தட்டி கொண்டிருந்தார்கள். அங்கால சில போட்டுகளில் நண்டு விலையை கொண்டு போய் நண்டு விலை தட்டி கொண்டிருந்தார்கள். அப்போ நாங்கள் கேட்டோம், நீங்கள் இப்போ இழுவமடி தொழில் நிறுத்தின பிறகு உங்களது தொழில் நிலைகள் எப்படின்னு இருக்குதார் அண்ணே, நாங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு சந்தோஷமாக தொழில் செய்து நல்ல மாதிரி உழைக்கிறோம். இப்போ விலை படுக்கிறவர்கள் இப்போ இறால் படுத்துட்டு எல்லாரும் விலையில சீராக்கினேன். இன்றைக்கு ஒரு தொழில் ஒரு 20,000 1 லட்சம் ரூபா வரையும் தாங்கள் இறால் பிடிக்கிறோம். இப்போ 2-3 புரிவா விலை விடுறவே 1 லட்சம் ரூபா கிட்ட உழைக்கிறேன். ஒரு புரி 2 புரி விடுறவே 25,000 30,000 50,000 20,000 உழைச்சி கொண்டிருக்கிறேன். தேவையான இறால் படுது. தாங்கள் முதல் இந்த இழுவமடி தொழில் நடக்கைகளில் 25-30 லிட்டர் எண்ணெய் ஓடித்தான் நாங்கள் தொழில் செய்து நாங்கள். ஆனால் இப்போ நாங்கள் 3 லிட்டர் 4 லிட்டர் எண்ணெய்க்குள்ளேயே நாங்கள் தேவையான இறால் பிடிக்கப்படுது, நண்டு பிடிப்படுது, அதேமாதிரி சூடை, கும்புளா, அரக்குளா சகலதும் பிடிப்படுது. சகல தொழிலும் நடக்குது. நாங்கள் சந்தோஷமாக பழைய காலம் மாதிரி இப்போ உழைச்சி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இதில் சங்கம் 5 சங்கத்துக்கு போனாங்க. 5 சங்கமும் இதே வசனத்தை தான் எங்களை சொல்லியிருந்தவர்கள். அப்போ நாங்கள் அதை மீடியாவை கூட்டிக்கிட்டு போகிற ஒரு இதாக இருந்தது. நாங்கள் 2-3 மீடியா கேட்டுறாங்க. அந்த மீடியா எங்களுக்கு சரியாக தங்களுக்கு நேரம் இல்லை என்ற ஒரு காரணத்தினாலே அவர்கள் வரவில்லை. அடுத்த முறை நாங்கள் போய் இந்த போய்களை இந்த மீடியா கூட்டிக் கொண்டு போய் அந்த மக்கள் இந்த கருத்தை எடுத்து நாங்கள் இந்த மக்களுக்கு விடுவோம். ஏனென்று சொன்னால் இந்த உள்ளூர் இழுவப்படகார் என்று சொல்லி இந்த ராலியை என்னென்று பிடிக்கிறேன்னு சொல்லி அப்போ இன்றைக்கு கல்பட்டியில் 23 இழுவப்படகு நிறுத்தினா பிறகு இன்றைக்கு அந்த மக்கள் பழைய காலம் மாதிரி தொழில் செய்து இறால் பிடிக்கிற, நண்டு பிடிக்கிற சகல தொழிலும் அங்கே நடக்குது.
அப்போ அதே தொழிலை இங்கேயும் செய்யலாம் தானே, இங்கேயும் ரால் பிடிக்கலாம், அதே மாதிரி 1.25 வேலையில் ரால் பிடிக்கலாம். இன்றைக்கு 2 பிடிக்கிறாங்க. அதை ஏன் இங்கே நிறுத்த முடியலை, ஏன் அதை செய்ய முடியலை? இன்றைக்கு இங்கே வந்து ஒரு படகு, ஒரு 3-4 படகு, ஒரு முதலாளி 3-4 படகு வச்சிருக்கிறார். 3-4 படகை வச்சு கொண்டு சொகுசாக இருந்து கொண்டு மக்களை அனுப்பி தாங்கள் உழைச்சி தின்றது அதெல்லாம் ஆடி அதுக்கு அதிகாரிமார்கள் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தப்பட்ட கடத்தொழில் சம்பந்தப்பட்ட அதிகாரிமார் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதில்லை. உண்மையின்படி கல்பட்டியில் போய் பார்க்க எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது. அந்த விலையில் ரால் மட்டும் ராலை தட்டி கொண்டிருந்தார்கள். நாங்கள் பார்க்க எங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருந்தது. அந்த கருவட்டம் ரால் வந்து கல்பட்டியில் வந்து 5000 ரூபா போதும். ஆனால் அந்த பூக்குளத்தில் வந்து 3000 ரூபா எடுக்கிறாங்க. கலந்து ரால் மற்ற ரால்கள் கலந்தபடி 1600 ரூபா எடுக்கிறாங்க. அது வந்து இங்கே வந்து கல்பட்டியில் வந்து 1800 ரூபா 1900 ரூபா போகுது. அதே மாதிரி நண்டும் வந்து 1800 ரூபா, இங்கே அங்கே 1600 ரூபா போகுது. அங்கே உண்மையின்படி ஒவ்வொரு படகில் பார்த்தினா 40-50 கிலோ நண்டுகள் பிடிச்சி வச்சிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு சந்தோஷமாக 3-4 லிட்டர் 2 ஏக்கரில் சந்தோஷமாக தொழிற்சது பழைய காலம் மாதிரி உழைக்கிறோம். இனிமேல் இப்படி ஒரு காலம் நாங்கள் இந்த இழுவமடி தொழிலுக்கு இந்த ஒரு காலம் அனுமதிக்க போகிறதில்லை. அந்த இழுவமடி தொழில் செய்தாக்களும் கல்பட்டியை சேர்ந்தாக்கள் இல்லை. நீர்குழம்பு அங்கால உள்ள பெரிய முதலாளி மாதிரி தான் இந்த கல்பட்டியில் உள்ள தொழிலாளிகளை வச்சு தான் அந்த தொழில் செய்தவை. இப்போ அந்த படகு நிறுத்தப்பட்ட அப்புறம் தொழிலாளிகள் அவனவனை இல்லை இங்கேயோ போய் எல்லா தொழிலையும் செய்கிறாங்க. இன்றைக்கு படகு நிறுத்தப்பட்ட அப்புறம் நாங்கள் சந்தோஷமாக உழைக்கிறோம்னு சொல்லி அந்த மக்கள் உண்மையின்படி சந்தோஷப்பட்டார்கள். அப்போ நாங்கள் உண்மையின்படி யோசிச்சுப்பா இருக்கோம். இன்றைக்கு அங்கே நிறுத்தப்பட்ட படகு எரிஞ்ச நிறுத்தப்பட இல்லை. அப்போ கோட்சாலை ஒரு தீர்மானம் ஏற்கனவே வர்த்தமானி அறிவித்தல் இருக்குது, தடை செய்யப்பட்ட தொழில் என்று கோட்சாலையை தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போ கல்பட்டிக்கு ஒரு சட்டம், இந்த யாழ்ப்பாணம் மன்னாருக்கு ஒரு சட்டம் பார்த்தா இங்கே கிடக்கு. இது அதிகாரிகள் மேல் அரசியல்வாதிகளுக்கு கீழாக நிற்கிற நாடு. இன்றைக்கு எதுவுமே நடைமுறையில் இல்லாமலும் நடைமுறை சாத்தியம் இல்லாமலும் சர்வாதிகார முறையில் இந்த தொழில்களை அரங்கேற்றப்பட்டு இருக்கு. சட்டவிரோதமான தொழில் எல்லாம் சர்வாதிகார முறையில் தொழில்களை அரங்கேற்றப்பட்டு இருக்கிறது. இதே போல் இன்றைக்கு இந்தியாவில் வந்து ராமேஸ்வரத்தில் அந்த விசைப்படகு சங்கத்தின் தலைவர் ஒரு கருத்தொண்டை தெரிவித்திருக்கிறார். அங்கே யாழ்ப்பாணத்திலேயோ மன்னாரிலேயோ ஆயிரக்கணக்கான இழுவமடி தொழில்கள் இருக்குது, இழுவப்படகுகள் இருக்குது. சில பிரச்சனைகளை அவர்களே செய்து போட்டு எங்களந்த கடற்தொழிலாளிகளை சாட்டுகிறார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ அது எங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்லுவதே சில நியாயங்கள் இருக்குது. அதில் உண்மையின்படி இந்த யாழ்ப்பாணம் மன்னாரில் ஆயிரக்கணக்கான இழுவமடி இருக்குது, இழுவமடி தொழில் இருக்குது. இங்கே அதே தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர் கேட்கிறார், முதல் உங்கள்கிட்ட உள்நாட்டிலே இருக்கிற இழுவமடியை நிறுத்தி போட்டு எங்கள்கிட்ட வாங்கோ, அதுக்கு பிறகு நாங்கள் கதைப்போம், எங்களோட பிரச்சனையை தீர்ப்போம். நீங்கள் உங்களோட நாட்டில் வச்சுட்டு பிரச்சனையை வளர்த்து கொண்டு எங்களை சாட்டி கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் நெடுக கூடிய எங்கந்தியாக்களும் ஒரு சிலர் வருகிறதான், தங்களை வருகிறதான், பிடிபடுகிறதான். அப்போ அதே மாதிரி 170% இலங்கையில் இருக்கிற உள்ளூர் இழுவ படகு தான் பிரச்சனைக்குரிய படகுகள் என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு சங்கத்தின் தலைவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். அப்போ இந்த குற்றச்சாட்டு அன்றைக்கு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேட்டதுக்கு, ஆனால் அதில் அப்படி இல்லை என்று சொல்லி எங்களோட கடற்தொழில் அமைச்சர் ஒரு 11 சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த யாழ் மாவட்ட உண்மையின்படி ஒரு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று சொன்னால் அது ஒரு நாகரிகமான முறையில் நடத்தப்படணும். இன்றைக்கு கடற்தொழில் அமைச்சர் கதைக்கிறார் என்று சொன்னால் கடற்தொழில் அமைச்சர் கதைக்க முடியத்தான் அடுத்தவர் கருத்து தெரிவிக்கணும். அதே மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கிறார் என்று சொன்னால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்க முடியத்தான் மற்றவர்கள் அதுக்கு கடற்தொழில் அமைச்சர் கருத்து தெரிவிக்கணும். ஆனால் அங்கே அப்படி நடக்கவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்க வழி கிடைக்கல, கடற்தொழில் அமைச்சரும் கதைக்கிறார், அங்கே இருக்கிற கட்சித்த உறுப்பினர் நேரம் கதைச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கதைகளை கதைக்க விடாமல் அதை குழப்பின வண்ணம் இருக்கிறார்கள். இது ஒரு நாகரிகமற்ற செயல். ஏனென்று சொன்னால் உண்மையின்படி நல்லதோ கெட்டதோ, அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். அது ஒருவர் கதைக்க முடியும், அவற்றை கருத்தை கேட்டு அந்த கருத்துக்கு பதில் சொல்கிறது தான் கௌரவ கடற்தொழில் அமைச்சர்கிட்ட வேலை. அப்போ அது இந்த கட்சி இந்தியாக்கள் வந்து அதில் கருத்துக்கள் சொல்கிறதுக்கு இல்லை. சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட கடற்தொழில் அமைச்சர்னால் அதுக்கு கருத்து தெரிவிக்கணும். அதை விட்டுட்டு வெளியில் இருந்தோட தேவையில்லாத கதைச்சு அந்த பாராளுமன்ற உறுப்பினரை கதைக்க விடாமல் குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நாகரிகமற்ற செயல். அப்போ இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது. இப்போ எங்கள் இந்த யாழ் மாவட்டத்தில் இது சர்வாதிகார முறையில் தான் இன்றைக்கு எங்கள் இந்த கடற்தொழில் சம்பந்தப்பட்ட சகலம். இப்போ சுருக்கு வேலை என்றாலும் சரி, இன்றைக்கு கல்பட்டியில் சுருக்கு வேலை அடிக்கிறாங்க. 2 இன்ச்சு கண்ணுக்கு மேலே
காலையில் 6 மணிக்கு போனால் பின்னேரம் 5 மணிக்கு வந்துடணும். அதுவும் 18-20 கடல் மைலுக்கு அங்கால தான் அவங்க போய் தொழில் செய்கிறாங்க, கிலோமீட்டருக்கு அங்கால. அடுத்தது சட்டவிரோதமான முறையில் அங்கே அந்த தொழிலாளர் இரவில் போய் அங்கே செய்யலாது. செய்தால் அந்த சங்கமே பிடிச்சு அங்கே உள்ள மக்களை பிடிச்சு அங்கே அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அவங்கள சங்கங்களுக்கு கட்டுப்பட்டு 6 மணிக்கு தான், காலை 6 மணிக்கு போய் 5 மணிக்கு தான் தொழிலாளர் வராங்க. அதுவும் அந்த இந்த சட்டத்தில் பிடிக்க இப்போ இன்னென்ன மீன் தான் பிடிக்கலாம்னு சொல்லப்பட்ட மீன்களை தான் பிடிக்கிறாங்க கல்பட்டியில். இந்த தான் உண்மை என்ன முறை நடந்து கொண்டு இருக்குதோ அதை நாங்கள் வரவேற்றுறாங்க. அப்போ அதே சட்டம் தான் இங்கேயும் இருக்குது. அந்த சட்டத்தை அறிஞ்சால் உங்களால் நடைமுறைப்படுத்த இல்லை, நடைமுறைப்படுத்த முடியலை. இன்றைக்கு இரவில் விட்டு லைட்டை விடுறாங்க, லைட்டை விட்டுட்டு மீனை வளைச்சி தங்களுக்கு தேவையான மீன் எடுத்துட்டு மிச்சத்தை கடலில் கொட்டிக்கிட்டு போகிறாங்க. இந்த குஞ்சு குருமான் மீன் எல்லாம் அழியுது. அப்போ இதுகளுக்கு யார் நடவடிக்கை எடுக்கிறது? உண்மையின்படி கடத்தொழில் உங்கள் நீரியலத்துறையில் இந்த சில எஃப்ஐஆர் சொல்லிச்சுறேன், எங்களுக்கு 2 இன்ச்சு கண்ணுக்கு பர்மிஷன் தரட்டுக்கு தாங்கள் கரவழியாக போய் இந்த வேலையை பிடிக்கிறோம்னு சொல்லி. இன்றைக்கு 2 இன்ச்சு கண்ணுக்கு தான் பர்மிஷன் கொடுத்தாச்சு. அப்போ உங்களால் பிடிக்க முடியாது கிடக்கு கரவழியை போய். இன்றைக்கு கடலை போய் பாருங்க, கடல் வழியாக முழுக்கல் ஆயிட்டு. சூட வேலை காரண்டாலும் சரி தான், கீரவின் வேலை காரண்டாலும் சரி தான், எல்லாரும் லைட் பாவிக்கிறாங்க. வேறு இந்த லைட்டை உங்களால் பிடிக்க முடியலை, தடை செய்யப்பட்டது போல தடை என்று சொல்கிறீர்கள். அப்போ அதே நடைமுறைப்படுத்துகள் இல்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு மேற்கு கிராம அலுவலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சுண்ணாம்பு சூளை மீதி திருத்த பணிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை மக்கள் விருப்பத்துக்கு மாறாக மாற்றியதை எதிர்த்து மக்கள் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்திக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட 115 மில்லியன் நிதியில் 22.5 மில்லியன் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்துக்கு ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த நிதியினை என்னென்ன தேவைக்கு பயன்படுத்துவது என கிராமங்களில் மக்கள் பொது அமைப்புகளை இணைத்து கலந்துரையாடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் புதுக்குடியிருப்பு மேற்கு கிராம அலுவலக பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மக்களை இணைத்து கூட்டம் நடத்திய போது மக்கள் அனைவரும் இணைந்து தமது பகுதிக்கு ஒதுக்கப்பட்ட 7 லட்சம் ரூபாய் நிதியை சுண்ணாம்பு சூளை வீதி திருத்த பணிக்கு ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்களால் தீர்மானம் நிறைவேற்றிய பின்னர் குறித்த நிதி வேறு தேவைக்காக மாற்றியதாக புதுக்குடியிருப்பு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுக்குடியிருப்பு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மக்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். எங்களை வேதமினாக்கிட்ட கூப்பிட்டு ஒப்பிகள் எல்லாம் கொண்டு வந்து இவ்வளவு எங்கட ஒழுங்கை கண்டு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கினீங்க. பிறகு எங்களுக்கும் தெரியாது, எங்கட பொது அமைப்புக்கும் தெரியாது, அது வெட்டியா சொன்னாங்க. அதை மட்டும் எங்கட அதுக்கு வந்தது. அது எப்படி மக்களுக்கு தெரிவிக்காம அதை செய்யலாம்? மக்களை தெரிவு செய்ய கூப்பிட்டுட்டு பேருந்து தெரியாம வெட்டலாம் அந்த காசை. 12 வருஷமா அந்த ரோட்டு போட்டு தரேன், காசு காணாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நிதி ஒதுக்கிட்டையும் தள்ளி போட்டு இப்போ இதையும் இப்போ தள்ளி போட்டுது. 17 லட்சம் எங்களுக்கு ஒதுக்கினாது. இந்த ஒதுக்கின காசுல எங்களை கூப்பிட்டு எல்லாம் சேர்த்து எல்லாம் ஒதுக்கி எழுதி கொண்டு போனாங்க. பிறகு எங்களுக்கு தெரியாம தான் அந்த காசு வெட்டப்பட்டது. 16 லட்சம் ரூபாய் எங்களுக்கு ஒதுக்கினேன். 25 லட்சம் ஒதுக்கினாங்க புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்கு. எங்களுக்கு மேற்கு 25 லட்சம் ஒதுக்கினாங்க. எங்களுக்கு 16 லட்சம் புதுக்குடியிருப்பு மேற்றால் எங்களுக்கு நாங்கள் 2 பேர் போய் எங்களுக்கு தந்தது 16 லட்சம் உங்களுக்கு தந்தது. ஆனால் திடீரென்று வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அந்த பணம் வெட்டப்பட்டா சரி மட்டும்தான் எங்களை காதுக்கு வந்தது. நாங்கள் 2013 அந்த ரோட்லேருந்து யாருக்குமே அந்த ரோடு தெரியாதது இல்லை. வெள்ளம் பாய்ச்சி வெறும் பாய்ச்சாரா கிடக்கு. எங்களோட பிள்ளைகள் ஒவ்வொரு மாதிரிக்கும் இன்கம் விழுந்ததுன்னு சொல்லி 2021ஆம் ஆண்டு இங்கே வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த நாங்கள் உடனடியாக வந்து பார்த்துக்கிறவர் போடுறாங்க. ஒரு நடவடிக்கையும் கிடைக்கல. கம்பெனியாக திட்டத்தில் 50 மீட்டர் ரோட்டை கட்டி இடையில விட்டு ஒரு பலவும் இல்லை. ஒரு மலசில கூட முட்டை அழிஞ்சு அந்த மலசில கூட கழிவுக்குலாம் எங்கிட்ட பிள்ளைய நடந்து பள்ளிக்கூடம் பெறுது. எத்தனை முறை வந்து சொல்லிப்பேன், இது காசு காணாது, இது கூட காசு கோடி வேணும். திரும்பி பார்க்க பார்வை இல்லையா அந்த அதிகாரிமார்களுக்கு? இந்த குடியிருப்பு சனம் என்ன செய்தது ஒருத்தனை வருஷம் பார்க்க இல்லையா? வந்த காசையே தவறுதலா மாற்றப்பட்டது. இதுக்கான 18 காரணம். சப்பாத்து நினையாம பள்ளிக்கூடம் போகலாது. பள்ளிக்கூடம் நடந்து வந்து இங்கே ரோட்டில் வச்சு தான் சப்பாத்து போடுறது. இப்போ இதுவரைக்கும் நாங்கள் எவ்வளோ எல்லாம் முயற்சியெல்லாம் செய்து பார்த்தும் சரி வர இல்லை. இந்த வருஷம் தான் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறோம்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போன மாதம் கூப்பிட்டு உங்களுக்கு நிதி இவ்வளோ ஒதுக்கீடு செய்கிறோம்னு சொல்லி எல்லாம் குறித்து கொப்பியில் எழுதி கொண்டு போனவே. நாங்கள் புரோக்கர் எல்லாம் போனபடியாக எங்களுக்கு அந்த நிதி கிடைக்க இல்லை. அந்த நிதியை
எங்களுக்கு தெரியாமல் எங்களை கூட்டி கொண்டு போய் எல்லாம் டிசைட் பண்ணி போட்டு எங்களுக்கு தெரியாமல் வெட்டிட்டினோம். வேறு தேவைக்கு இந்த 90 குடும்பம் இருக்கிற ரோட்டுக்கு 17 லட்சம் ஒதுக்கினாது, அதையும் வெட்டி போட்டு 10 குடும்பம் இருக்கிற ரோட்டுக்கு 10 லட்சம் ஒதுக்கி இருக்கிறான். இங்கே அதுதான் பிரதானமான கதை. 10 குடும்பம் இருக்கிற ரோட்டுக்கு தான் இப்போ இந்த எங்களோட காசில் வெட்டி 10 லட்சம் ஒதுக்கினது. மிச்சம் மத்திய வரைக்கும் 6 லட்சம் ஒதுக்கினான்னு சொல்லினான். அது தெரியாது எங்களுக்கு. ரீதியானது நடப்பாதைக்கு கூட உதவாத ஒரு ரோடு காணப்படுகிறது. அங்கே 46 மாணவர்கள் பாடசாலை செல்கின்றார்கள். அதில் விவசாயம் செய்கிற விவசாயிகள் வயலுக்கு வந்து போகிறார்கள். கர்ப்பிணி தாய்மார்கள், முக்கியமாக கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள் நடந்து செல்ல முடியாது. விழுந்து எழும்பாமல் ஒரு வயோதிபர் அந்த இங்கண்ட ரோட்டால வந்து சேரலையே. நாங்கள் எல்லாரும் கூலி வேலை செய்யணுன்றபடியா தானே. அங்கே ஒரு அரசாங்க அதிபர், அங்கே அரசாங்க உத்தியோகதர வீதியில் இருப்பாராக இருந்தால் நமது வீதி புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கும். அவருடைய பிள்ளைகள், அதாவது அவருடைய பிள்ளை பாடசாலை செல்கின்றது தனியாக போறதுக்கு அதே ஏதாவது ஒரு எங்களுக்கு ஏதாவது ஒரு திட்டமிட்டு எங்களோட வீதியை புனரமைப்பு செய்திருப்பார். நாங்கள் கூலி வேலை செய்கிற அங்கண்ட குடிகள் என்றபடியாக தான் எங்களோட வீதியை புனரமைப்பு செய்ய பல காலம் செய்ய முடியாத நிலை காணப்படுது. நாங்கள் 2021ஆம் ஆண்டு 3 மின்கம்பம் விழுந்தது, பாடசாலை மாணவர்கள் வாரது பிரச்சனை என்று சொல்லி பிரதேச செயலாம் வந்து லெட்டர் கொடுத்து உடனடியாக அந்த வீதிக்கு கிரவர் போட சொல்லி சொன்னது. ஆனால் எங்களை வீதிக்கு கிரவரே போட இல்லை. கம்பரலியா திட்டத்தில் 50 மீட்டர் ரோட்டை கட்டிவிட்டு மலசல கூட பாதிக்கப்பட்ட முழுக்க விழுந்து வந்த காணியே பாதியே இல்லை. அவங்க காணி பாதியே இல்லை. அப்படி இருக்கிற நிலையை நாங்கள் சென்ற வருடம் மக்கள் ஒத்துழை போட நடபாதை ஒன்றை போட்டு நடந்த நாங்கள் அது எங்களை கிராம சேவகர் தெரியும், நன்றாக தெரியும். நாங்கள் நடந்தது மண்மூட்டை அடித்து நாங்கள் ஒரு 4 நாள் எங்களோட வீதியால் பயணிக்கிற அனைவரும் சேர்ந்து ஒரு வீதி ஒன்றை போட்டு நாங்கள் அதால் நடந்து திரிகிறோம். அப்போ இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களுக்கு நாங்கள் ரோட்டு போட்டு தாங்கன்னு கேட்கல. எங்களை போன மாதம் கூப்பிட்டு உங்களுக்கு 14 லட்சம் ரூபா நாங்கள் ரோட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறோம்னு சொல்லிட்டு திடீர்னு சொல்லிட்டோம். அது வேறொரு தேவைக்கு அவங்களுக்கு காணும், அது வேறொரு தேவைக்கு ஒதுக்கப்பட்டது. அது ஏன் ஒதுக்கினது? 50 வீட்டா திட்டத்தில் ஒரு ரோட்டு, அதில் ஒரு சின்ன குட்டி குட்டிக்கு ரோட்டு தேவையா பள்ளத்துக்கு ரோட்டு தேவையா? நீங்க சொல்லுங்க. குட்டிக்கு ரோட்டு தேவையா பள்ளத்துக்கு ரோட்டு? 12 குடும்பம் இருக்கு, 6 குறுக்கு தெரு இருக்கு. அதுக்குள்ள அவன் வந்து பயணிக்கலாம். ஆனால் அங்கே சுண்ணாம்பு சுளைக்கு ஒரு மெயின் ரோடு மட்டும்தான், வேற என்ன குறுக்கு ரோட்டும் இல்லை. வேற குறுக்கு ரோட்டும் இல்லை. 6 லட்சம் ரூபா காசு புதுக்குடிப்பு மத்திய கல்லூரிக்கு மதில் கட்ட கொடுத்துருக்கிறோம். ஆனால் பாடசாலை சமூகத்தில் கேட்டபோது நாங்கள் கேட்கவே இல்லையா. ஆனால் இதை சொல்லினா அவை கேட்டு தான் கொடுத்தாங்க. இதில் எங்களுக்கு உள்ள என்ன நடந்தது, வெளியில் என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கூலி வேலை செய்கிற மக்கள், பொறுப்புள்ள அதிகாரிகள் இதை கவனத்தில் கொள்ளணும். சம்பந்தப்பட்டவர்கள் இது தொடர்பாக ஆராய்ந்து நமக்கு ஒரு நல்ல முடிவினை வார வருடமாவது எங்களோட மாணவர்கள் சீராக நடந்து செல்லக்கூடிய ஒரு பாதையினை கொண்டு தருமாறு இந்த வருஷம் 14 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வேணும். அடுத்த வருஷம் வருதுன்ற கதை இருக்க கூட எங்களுக்கு இந்த 14 லட்சம் எங்களுக்கு வேணும். தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் 10 வயது சிறுமி ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் 10 வயது சிறுமியொருவர் கடந்த 16ஆம் தேதி காலை சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு குறித்த கிராமத்தில் உள்ள தென்னந்தோட்டத்தில் வேலை செய்யும் திருகோடபலை குச்சவெளி பகுதியினை சேர்ந்த 52 வயதுடைய சந்தேக நபரை போலீசார் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய 48 மணி நேர போலீஸ் காவலில் தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். இந்நிலையில் குறித்த சந்தேக நபர் இன்றைய தினம் போலீசாரினால் மீண்டும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது மன்னார் நீதிமன்ற சட்டத்தரணிகள் உயிரிழந்த சிறுமி சார்பில் மன்றில் முன்னிலையாக்கினர். விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியிலிருந்து சரத் பொன்சேகா பதவி நீக்கத்தை தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியிலிருந்து ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவை நீக்குமாறு அக்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் தலைமையிடம் கோரிக்கை விடுவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இந்நிலையில் சரத் பொன்சேகா தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த தடை உத்தரவு 14 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் சிலர் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய ஏற்பாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் குற்ற செயல்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது தொடர்பான சமூக மட்டத்தில் உள்ள பல்வேறு தரப்பினருடனான விழிப்புணர்வு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலை கல்முனை இருதயநாதர் மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வானது கல்முனை போலீஸ் நிலைய தலைமையக பொறுப்பு அதிகாரி எம் ரம்சீன் பக்கீர் தலைமையில் நடைபெற்றதுடன் இந்நிகழ்வின் பிரதம அதிதியாக கல்முனை பிரதேச செயலாளர் ஜே லியாகத் அலியும் விசேட அதிதியாக கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் ASP KM லசந்த புத்திகவும் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது நிகழ்வு பொது மத அனுஷ்டானத்துடன் ஆரம்பமாகியதுடன் வரவேற்புரையினை கல்முனை போலீஸ் நிலைய சமூக போலீஸ் பிரிவு பொறுப்பதிகாரியும் பிரதான போலீஸ் பரிசோதகருமான ALA வாகட் மேற்கொண்டு நிகழ்வினை நெறிப்படுத்தினார். இந்த கலந்துரையாடலின் பிரதான வளவாளராக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாடு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளர் MMGP M ரசாட் கலந்து கொண்டு உரையாற்றினார். இக்கலந்துரையாடலில் பிரதேச சமூக பாதுகாப்பு தொடர்பான செயற்பாடுகள், சிறுவர் துஷ்பிரயோகம், போதைப்பொருள் பாவனைகள், சிவில் குற்றங்கள், முரண்பாடு, குடும்ப பிரச்சினைகள் போன்ற பல்வேறுபட்ட தலைப்புகளை அடிப்படையாக கொண்டு கூட்டத்தில் கலந்து கொண்ட பல தரப்பினரிடம் கலந்துரையாடப்பட்டன. மேலும் சமூக பாதுகாப்பு நிறுவனமான குடும்பம், பாடசாலை, சமய நிறுவனம், சமூக அமைப்பு நிறுவனத்தின் வகிப்பாக்கும் எதிர்காலத்தில் சமூகத்துக்கும் போலீஸ் பாதுகாப்புக்கும் இடையிலான சமூக இடைவெளியை அதிகரித்தல், பாடசாலை மாணவ மாணவிகளின் ஒழுக்கம், வீதி போக்குவரத்து விதிமுறை தெளிவுபடுத்தல், சமூக பாதுகாப்பினை மேம்படுத்துவதற்கு விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நடாத்துதல், சமூக சேவை திட்டங்கள், பொது சிரமதான பணிகளை நடைமுறைப்படுத்தல் போன்ற தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன. அத்துடன் பிள்ளைகள் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடுவதற்கு பெற்றோரின் கவனையினமும் காரணமாகும். மேலும் இந்த கலந்துரையாடலில் போதைப்பொருளின் தாக்கம், போதைப்பொருளை தடுப்பது எவ்வாறு போன்ற பல விடயங்கள் தொடர்பான தலைப்புகளில் அதிதிகள் உரைகளை நிகழ்த்தினார்கள். குறித்த கலந்துரையாடலில் போலீஸ் ஆலோசனை குழுவின் பொதுச் செயலாளர் MIF ஜெஃப்ரி உட்பட போலீஸ் ஆலோசனை குழு உறுப்பினர்கள், மதகுருமார்கள், அதிபர்கள், மாணவர்கள், அரசு உத்தியோகத்தர்கள், விளையாட்டுக் கழகங்கள், வர்த்தகர்கள், முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள், பாடசாலை சேவையில் ஈடுபடும் வாகன சாரதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலானவர்கள் கூறுவதைப் போல நான் விடுதலை புலிகளுக்கு எதிரானவன் கிடையாது என பாராளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். எனினும் தான் மேற்கத்திய நாடுகளுக்கு அடிமைச் சேவகம் புரிவதை எதிர்க்கும் நாட்டுப்பற்றாளன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பெரும்பாலானவர்கள் நான் சிங்கள இனவாதி, தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரானவர் என்று என்னை பற்றி கற்புதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நான் அப்படியானவனில்லை. அந்தந்த சந்தர்ப்பங்களின் அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்பவே எனது கருத்துக்களை வெளியிட்டிருந்தேன். மற்றபடி நான் மக்களை மையப்படுத்திய பொருளாதார தன்னிறை குறித்த கொள்கையை கொண்டவன். மேற்கத்தைய நாடுகளுக்கு அடிமை சேவகம் புரிவதை எதிர்க்கும் நாட்டுப்பற்றாளன் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் இறையாண்மையை ஆதரிப்பதற்கு அமெரிக்கா உதவும் என தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மூலோபாயம் குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்க அரசாங்கம் இலங்கை ராணுவத்திற்கு விசேட படகுகளை வழங்க தீர்மானித்துள்ளது. இலங்கையின் கரையோர எல்லைகளில் கண்காணிப்பு நடவடிக்கைக்கு உதவும் கிங் விமானத்தையும் இந்த ஆண்டு வழங்க உள்ளோம். இந்தோ பசிபிக் கடல்சார் கள விழிப்புணர்வு முயற்சியின் மூலம் தெற்காசியா உட்பட இந்த பரந்த பிராந்தியத்தை சுற்றியுள்ள நாடுகளுக்கு நிகழ்நேர வணிக செயற்கைக்கோள் தரவை அமெரிக்கா வழங்கும். இவ்வாறு கடற்கொள்ளையர், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத கடற்றொழில் ஆகியவற்றுக்கு எதிராக நாடுகள் தங்களை தற்காத்துக் கொள்ள இந்த திட்டம் உதவும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பொருளாதார மீட்சி தொடர்பான இலங்கையின் சமீபத்திய முன்னேற்றம் குறித்து பாராட்டியதோடு அனைத்து நாடுகளினதும் சிறிய உதவிகளுடன் இலங்கை வரலாற்று ரீதியாக மேல்வடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நீர்கொழும்பு பெட்டிப்பென பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு பௌத்தலோகம் மாவட்டத்தில் உள்ள வத்திக்கான் அப்போஸ்தலிக்க தூதரகத்துக்கு முன்னால் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தங்களது பிரச்சினைகள் தொடர்பிலான கடிதம் ஒன்றை வத்திக்கான் அப்போஸ்தலிக்க தூதரகத்துக்கு வழங்க தீர்மானித்துள்ளனர். எனினும் தங்களது கோரிக்கைக்கான எவ்வித பதிலும் கிடைக்காத நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்று தங்களது ஆர்ப்பாட்டத்தை பொருளை ஆயர் இல்லத்திற்கு முன்பாக மேற்கொண்டிருந்தனர். மேலும் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். கத்தோலிக்க திருச்சபையால் 65 ஆண்டுகளுக்கு முன்னர் பிட்டிப்பென கடற்தொழிலாளர்களுக்கு குறித்த நிலப்பகுதி குத்தகை மூலம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நில விநியோகம் தொடர்பிலான விதிமுறைகளை கடற்தொழிலாளர்கள் மீறியதன் காரணமாக
கத்தோலிக்க திருச்சபையானது வழங்கப்பட்ட நிலத்தை மீளப் பெற்றுத் தருமாறு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இந்த நிலையில் கத்தோலிக்க திருச்சபையால் மேற்கொள்ளப்பட்ட வழக்குக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த நிலப்பகுதிக்கு மொட்டு கட்சியின் ஆதரவாளர் ஒருவர் தலைமையாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் அரசியல் சூழ்ச்சிகள் வெளிப்படுவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ராஜாங்க அமைச்சர் பியாலேந்திரனை செங்கலடி ஏறாவூர்பற்று பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்குமாறு கோரியும் மண் அனுமதி பத்திரம், கல்குவாரி அனுமதி பத்திரம் கோரிய சிலர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் செங்கலடி பிரதேச செயலக வீதியோரத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சில மண் அனுமதி பத்திரம் வைத்துள்ளவர்களும் கல்குவாரி வைத்துள்ளவர்களும் மேற்படி கோரிக்கைகளை முன்வைத்து சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 5 வருடங்களாக நாங்கள் மண் அனுமதி பத்திரம் வைத்துள்ளோம். ஆனால் தற்போது எமது மண் அனுமதி பத்திரம் கல்குவாரி அனுமதி பத்திரத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். செங்கலடி பிரதேச செயலாளரிடம் கேட்டால் அபிவிருத்தி குழு தலைவரிடம் அனுமதி எடுத்தால் தான் மண் அனுமதி பத்திரம் வழங்க முடியும் என்கின்றனர். எனவே எமக்கான மண் அனுமதி பத்திரம் மற்றும் கல்குவாரி அனுமதி பத்திரத்தை வழங்க வேண்டும். மண் அனுமதி பத்திரத்தை நிறுத்தி வைத்துள்ள ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் அபிவிருத்தி குழு தலைவர் பதவியை நீக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். மண் அனுமதி பத்திரம் கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடும் நபர்கள் சவப்பெட்டிகளுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை இது தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனிடம் வினவிய போதும் ஏறாவூர் பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் 1350 மண் அனுமதி பத்திரங்கள் உள்ளது. இதனால் மாவட்டத்தின் கனிம வளங்கள் அளிக்கப்படுவது மட்டுமல்லாது விவசாய நிலங்கள், வீதிகள் முற்றாக அழிவடைகின்றது. வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து இங்குள்ள வயல் நிலங்களை பலர் அளித்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் மணல் அகழ்ந்தெடுக்கப்பட்ட காணிகள் குளங்களாக மாறியுள்ளது. இவற்றையெல்லாம் சீர் செய்தால் மாத்திரமே மண் அனுமதி பத்திரம் வழங்க முடியும் என பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் சில மண் மாஃபியாக்கள் இந்த மாவட்ட மண்ணை விற்பனை செய்வதற்காக எந்த அளவுக்கும் செல்ல தயாராக உள்ளார்கள். அந்த அடிப்படையில் இவ்வாறான போராட்டங்களை செய்கின்றார்கள் எனவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குள் முழு கடன் மறுசீரமைப்பு செயல்முறைகளையும் நிறைவேற்ற முடியும் என இலங்கை அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாபுட்டிய தெரிவித்துள்ளார். தனியார் கடனாளிகளுடன் கலந்துரையாடல்கள் நடந்து வருவதாகவும் ஏப்ரல் மாதத்திற்குள் அவர்களின் கடன் மறுசீரமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். அந்த வகையில் சீனா உள்ளிட்ட இருதரப்பு கடன் வழங்குநர்களுடன் அரசாங்கம் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடாத்தி வரும் அதே வேளையில் தனியார் கடன் வழங்குநர்களுடன் இதுபோன்ற விவாதங்கள் நடத்தப்படவில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டது. அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுவர் பீட்டர் ஃப்ரூயரும் அடுத்த வேளாய்வுக்கு முன்னதாக பத்திரதாரர்கள் மற்றும் சீன அபிவிருத்தி வங்கி உட்பட தனது வர்த்தக கடன் வழங்குநர்களுடன் இலங்கை ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளும் என்றும் தமது நிதியம் எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் அரசாங்கம் தம்முடன் கடன் மறுசீரமைப்பில் தீவிரமாக ஈடுபடாவிட்டால் அடுத்த சர்வதேச நாணய நிதிய மதிப்பாய்வு மற்றும் இலங்கைக்கான தவணையை தடுக்க தனியார் கடன் வழங்குநர்கள் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனினும் உள்நாட்டு அரசியல் மற்றும் வரவிருக்கும் தேர்தல்கள் காரணமாக தனியார் கடன் வழங்குநர்களை கையாள்வதில் இலங்கை மிகவும் மெதுவான வேகத்தில் நகர்வதாக சந்தேகிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பலிகாமம் வடக்கில் இராணுவ கட்டுப்பாட்டில் விடுவிக்கப்படாமல் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் 1 மாத காலத்துக்குள் சாதகமான பதிலை வழங்குமாறு இராணுவத்தினருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விவசாய காணிகள் விடுவிப்பு, ராணுவ கட்டுப்பாட்டுகள் உள்ள ஆலயங்களுக்கு வழிபட அனுமதிப்பது தொடர்பிலும் ஆராயப்பட்ட போதே அதிபரின் உத்தரவு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இந்த நிலையில் 300 ஏக்கர் விவசாய நிலம் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிப்பது குறித்து ராணுவத்தினரும் அறிவித்திருக்கின்றார்கள். விடுதலை புலிகளினால் புதைக்கப்பட்ட தங்க ஆபரண புதையல் தொடர்பில் இன்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி தர்மபுரம் போலீசாரினால் கடந்த 16ஆம் தேதியன்று குறித்த அகழ்வு பணிக்கான அனுமதி நீதிமன்றில் கோரப்பட்ட நிலையில் மன்றின் அனுமதியுடன் இன்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெசுவமடு குமாரசாமிபுரம் பகுதியில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான காணி ஒன்றிலேயே விடுதலை புலிகள் அமைப்பினால் யுத்த கால பகுதியில் தங்க ஆபரணங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்த நிலையில் இன்றைய தினம் பகல் 2:30 மணியளவில் அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
இதன்போது நீதவான் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் கிராம சேவையாளர் உள்ளிட்டோர் முன்னிலையில் குறித்த அகழ்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாரத் லங்கா 10,000 வீடுகள் திட்டத்தின் தேசிய வேலை திட்டத்துடன் இணைந்து நுவரேலியா ஸ்கிரப் தோட்டத்தில் 30 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. குறித்த நிகழ்வு நுவரெலிய மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர்கள், நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமானி, இணைச் செயலாளர்கள் மற்றும் இணைப்பாளர்களுமான வினோத்ஜி மற்றும் சட்டத்தரணி சிவன் ஜோதி ஜோகராஜா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் முழு வழிகாட்டுதலின் கீழ் இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவினால் இந்த வீடமைப்பு திட்டம் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க தூதரக ரீதியில் தலையிட்டு பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வருவது கவலை அளிக்கின்றது. கடந்த 2 மாதங்களில் 69 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் கைதுகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. மேலும் கவலை அளிக்கும் விஷயம் என்னவென்றால் 3 மீனவர்களை அநியாயமாக தொடர் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் என்று முத்திரை குத்துவது அவர்களை நீண்ட காலம் சிறையில் வைக்க வழிவகுத்தது. இந்நிலையானது எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்துவது மட்டுமன்றி அவர்களின் படகுகள் இலங்கை அரசால் தேசிய பயமாக்கப்பட்டிருப்பதனால் அவர்கள் கடின உழைப்பில் சம்பாதித்த சேமிப்பும் ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழக மக்கள் சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ராஜதந்திர ரீதியில் தலையீடு செய்து நமது மீனவர்களை திருப்பி அனுப்புவதையும் அவர்களின் படகுகளை விடுவிப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன். இந்த விடயத்தினை முதன்மைப்படுத்தி நமது மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கை எடுப்பது முக்கியம். ஏனென்றால் அவர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல, பெருமைமிக்க இந்தியர்கள். இவ்வாறு பதிவிட்டுள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnaclery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.